السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனின் கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இறைவனுக்கு பயந்து அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய இறையச்சவாதிகள் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று திருமறை குர்ஆனிலே படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சாராரை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். யாரெல்லாம் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு அதிகமான நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் இஸ்லாம் சேர்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைக்கக்கூடிய இந்த தருணத்திலே எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை அமைத்திருக்கிறான்னு சொன்னால், எல்லாருக்கும் எல்லா விதமான அருள் செல்வங்களையும் அல்லாஹ் கொடுக்கல. சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். சில பேர்களுக்கு, சில நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடைகளை வழங்குவதில்லை. கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதே மாதிரி பொருளாதார வசதிகளை அல்லாஹ் தான் நாடிகளுக்கு தாராளமாக வழங்கி இருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்தான், குறைத்து வழங்கி இருக்கின்றான். இப்படி அருட்கொடைகள் வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னால் முடிந்த அளவுக்கு நற்காரியங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் ஏக தெய்வமாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். ஏகனாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படாது. அப்ப அதில் நாம தெளிவா இருக்கணும். அந்த அடிப்படையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பையினா என்ற அத்தியாயத்தில் 98வது அத்தியாயத்தில் 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா. இன்னைக்கு நம்ம ஓதனமா இல்லையா சூரா பையினால, அதுல வரக்கூடிய வசனம், யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வே சொல்லிட்டான், யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களே படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள். தெளிவா அடிச்சிட்டான். வார்த்தையை பார்க்கணும், மிகச் சிறந்தவர்கள். இதுக்கு மேல என்ன வார்த்தையை போட முடியும்? படைப்பினங்கள்ல சிறந்தவர்கள் யாரு? ஏக இறைவனாகி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மேலும் நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த அடிப்படையை உணரக்கூடிய மக்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நன்மையான காரியங்கள் செய்கிறோமா, தீமையான காரியங்கள் அதிகம் செய்கிறோமா என்ற ஒரு சர்வே எடுத்தாவீங்களேன், நன்மையான காரியங்கள் செய்வது ரொம்ப குறைவு. ஏராளமான மக்கள் தீமைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய நன்மையும் தீமையையும் எடுத்து நிறுத்தால் எது அதிகமா இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனையும் கேட்டா நான் ஏராளமா பாவம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையும் அப்படிதான். நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏராளமான பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் கூட என்ன செய்ய மாட்டிருக்கிறது, தூண்ட மாட்டிருக்குது. அதிகமான உள்ளம் தூண்டுவது எதற்குன்னு கேட்டீங்கன்னா தீமைக்கு தான் உள்ளம் தூண்டுகிறது. அப்ப இதை நாம் விளங்கி கொண்டு ஷைத்தானுடைய மாய வலைகளை நாம் விழுந்து விடாமல், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகி விடாமல், நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் செய்யக்கூடிய மக்களா இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் என்ற பட்டியல் நாம் என்ன செஞ்சிடலாம், இடம்பெற்று விடலாம். இதை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது சாரார்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயம் ஆலு இம்ரான் என்கிற அத்தியாயத்துல 110வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்து லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் சமுதாயத்தை சொல்லி சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்கன்ட்டான். யார் அவங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் யாரு? நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். யாரெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குந்தும் ஹைர உம்மத், மனித குலத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். என்ன செய்வீர்கள் நீங்கள்? யாமுருன பில் மஅரூஃப் தாமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இவர்கள் தான் மனித குலத்துல சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றான், வ துஅமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். அது வேணும். அல்லாஹ்வை நம்பிக்கிறதா ஃபர்ஸ்டா தான் பார்த்தோம். மனிதர்களையே சிறந்தவர்களுடைய பட்டியலில் ஃபர்ஸ்ட் யார் வரா? ஏக இறைவனாகிய அல்லாஹ் தான் கடவுள், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டால்தான் மற்ற செயல்கள் செஞ்சாலும் சிறந்தவர்கள் அடிப்படையில் வர முடியும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் ஏகனாகிய ஒருவனை, அந்த ஏகனை நம்பிக்கை கொள்ளாமல் நாம் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது இறைவனத்தில் செய்யப்படாது, ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்கிறது. அப்போ திருமறை குர்ஆன் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் யாரு? மனித குலத்தில் சிறந்த சமுதாயம் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த களப்பணியில பெரும்பாலான மக்கள் ஈடுபடுவது குறைவாக தான் இருக்குது. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்மளால முடிஞ்ச தான தர்மங்கள் பண்றோம், அதோடு முடிஞ்சிருது. ஆனால் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியில யார் ஈடுபடணும் நினைக்கிறாங்க? ஆலிமிசாக்கள் தான் ஈடுபடணும், அறிந்தவர்கள் தான் ஈடுபடணும், நமக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியாது, நாம என்னத்தை போட்டு சொல்றது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் பல்லிவு அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிற மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எட்டி வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தான் கடமை. முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டும். அது எந்த வடிவத்தில் வேணா இருக்கலாம். நம்மளால பேச முடியலையா? ஏதோ ஒரு வடிவத்தில் நன்மையான செயல்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய எந்த காரியமாகவும் சரி, ஒரு புத்தகத்தை கொடுக்கிறதா, ஒரு மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்வதா, ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்மளால ஏற்பட்ட பொருளாதாரத்தை கொடுக்கிறதா, எதுவாக இருந்தாலும் அடங்கிடும். அப்ப அப்படிப்பட்ட இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணிகள்ல நாம ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரு? சிறந்தவர்கள் தான் என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்ப இது மாதிரியான பட்டியலில் ஈடுபடக்கூடிய நன்மக்களா நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக, இன்னும் இஸ்லாம் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற பட்டியலை நமக்கு நிறைய சொல்லி காட்டுகிறது. அது என்ன யார் யார் என்பது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது